ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழி தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் ஹோம்மேட் ரொம்பவே சிம்பிளான நம்மளோட ஃபேவரட்டான சாக்கோ கேக் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இதில் நம்ம யூஸ்வலாக கடையில் போய் இப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சாக்கோ கேக் வாங்கணுன்னா நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வீட்டில் நீங்கள் செய்கிறதோட அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. இந்த ரெசிபியை சிம்பிளாக அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கேக்கான பவுடர் ரெடி பண்ணணும். ஸோ அந்த பவுடரில் நான் மார்க்கெட்டில் இருக்க எந்த சாக்கோ பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் க்ரீமி நான் க்ரீமி 2 பிஸ்கெட்டுமே நான் எடுத்திருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி போர்பன் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். போன்விட்டா பிஸ்கெட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்கு போன்விட்டா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பவுடரை இந்த மாதிரி நல்லா புதுசாக பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்கெட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதில் நான் கொஞ்சமாக பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பவுடர் ஆப்ஷனல் தான், நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக் நல்லா சாஃப்டாக வரணும்னா இது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும். அடுத்தது நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். நீங்கள் அந்த கேப்பை அடைச்சிட்டு லிட் போட்டு உள்ளே ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் பேனை. இப்போ நான் எதில் கேக் செய்ய போகிறேன்னா அதில் பட்டர் தடவிட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்க வாட்டரை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அவ்வளோதான், 10 மினிட்ஸ் இந்த பேன் ஹீட்லேயே இருந்துச்சு. இப்போ நான் உள்ளே வச்சுட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். லிட்டில் எதாவது ஹோல்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மாவு வச்சு அடைச்சிருங்க. இப்போ அது ஒரு சைட் பேக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே மேலே நம்ம வைக்கிற அந்த க்ரீமை ரெடி பண்ணுறேன். இதுக்கு நான் எல்லாத்தோட ஃபேவரட் டைரி மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் உங்களுக்கு சாக்லேட் சிரப் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த டைரி மில்கில் க்ரீம் இருக்கு இல்லையா, அமுல் க்ரீம் மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிது. ஸோ அதையும் சேர்த்து நான் இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. பாருங்க கைஸ், சூப்பராக அந்த கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே சாப்பிட்ணுன்னு கூட தோணும். பட் மேலே நம்ம அந்த கேக்கை மேலே நம்ம க்ரீமை ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டியாக இருக்குன்னு, அழகாக இருக்குது வச்சு விளையாடுறதுக்கு. ஸோ மேலே இருக்கிற அந்த லேயரை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போது. இப்போ இதை நான் 2 டிவிஷனாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் லேயரில் நான் வெறும் ஒயிட் க்ரீமை வச்சுட்டு மேல் லேயரில் நான் டைரி மில்க் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் அந்த கேக்கை 2ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். இதில் தான் நான் ஒயிட் க்ரீம் வச்சு ஸ்டஃபிங் கொடுக்க போகிறேன். க்ரீம் இதில் பிளெயின் க்ரீமே நல்லா தான் இருக்கும். இன்னும் நம்ம மேலே சாக்கோ க்ரீம் வைக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ மேலே க்ரீமும் நம்ம மேல் லேயரும் இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிரப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அந்த க்ரீமை இதில் நம்ம தவிக்க போகிறோம். எனக்கு இதை செஞ்சதை விட இந்த வீடியோவில் பார்க்குறது இன்னுமே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட லேயரில் என்னென்ன வைக்கணுமோ, உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நான் பெருசாக சாக்லேட்ஸ் அதிகமாக வாங்காததுனால நான் சிம்பிளாக இந்த மாதிரி மேலே கட் பண்ண லேயர் வச்சு மறுபடியும் கொஞ்சம் க்ரீம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். உள்ளே இருக்க கேக்கும் மேலே இருக்க அந்த சாக்கோ அண்ட் உள்ளே நம்ம வச்சுருக்க க்ரீம் ஸ்டஃபிங் எல்லாமே சேர்ந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி சந்திக்கலாம். பை கைஸ்.